மகாநதியில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். விஜய் தாத்தா பாட்டியை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போயிடுறாரு. அப்போ பாட்டிக்கிட்ட போய் கேட்குறாரு, என்ன பாட்டி உடம்புக்கு என்ன ஆச்சு பாட்டி அப்படின்னுட்டு. அப்போ தாத்தா வந்து விஜயை பார்த்து கேட்குறாரு, என்னப்பா விஜய் இந்த நேரத்தில் வந்திருக்க, நான் தான் சொன்னல காலையில் பார்க்க வரலாம் அப்படின்னுட்டு. அப்போ விஜய் சொல்கிறாரு, என்ன தாத்தா நீங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் எப்படி நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியும், அதான் வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு, பாட்டி என்னாச்சு பாட்டி உடம்புக்கு, ஹாஸ்பிட்டல் போனீங்களா, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு கேட்கவும் தாத்தா சொல்கிறாரு, இல்லை விஜய் நாங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்துட்டோம், கொஞ்சம் பாட்டிக்கு வந்து பிபி அதிகமாகிடுச்சு அப்படின்ட்டு சொல்ல விஜய் கேட்குறாரு, என்ன பாட்டி ஏதாச்சும் நினச்சிட்டு இருக்கீங்களா மனசில், ஏன் பாட்டி இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா என்னால் எப்படி பாட்டி நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ட்டு சொல்ல பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இல்லைப்பா விஜய் உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியலை, நீ இல்லாதது தான் எனக்கு இங்கே இருக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் தனிமையாகவும் உணர்றேன் விஜய், அதனாலே தான்ப்பா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அப்படின்ட்டு சொல்லவும் விஜய்க்கு என்ன பண்ணனே தெரியல, ரொம்ப வருத்தப்படுறாங்க. அடுத்து தாத்தா வந்து கேட்குறாரு, விடுப்பா விஜய் இப்போ தான் பாட்டி பரவாயில்லாமல் இருக்காங்கல்ல, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு சொல்கிறப்போ அப்போ வந்து பாட்டி சொல்கிறாங்க, என்னப்பா விஜய் இந்த நேரத்தில் என்னை பார்க்க வந்திருக்கியப்பா, பேசாமல் நீ என் கூடயே இருந்துடலாமே அப்படின்னுட்டு சொல்லவும் விஜய்க்கு என்ன பண்ணனே தெரியல. அப்போ விஜய் சொல்கிறாரு, பாட்டி நான் கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் கூட இருப்பேன் பாட்டி, சரிங்களா, இப்போ காவேரி அவங்க வீட்டில் இருக்கால அவளை விட்டுட்டு நான் வந்திருக்கேன் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி என்னை இருன்னு சொல்லி கம்பல் மட்டும் பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து தாத்தா கேட்குறாரு, என்னப்பா காவேரி எப்படி இருக்காப்பா அப்படின்னுட்டு, ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போனியா, என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்னுட்டு கேட்கவும் விஜய் வந்து சொல்கிறாரு, ஆமாம் பாட்டி நான் ஒரு விஷயம் சொல்லவா, நான் உங்கள் கொல்லு பேரை நான் பார்த்தேன் தெரியுமா, அப்படியே ஸ்கேனில் காமிச்சாங்க, குட்டி கை குட்டி கால் அழகான குட்டி முகம் எல்லாமே இருந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு சொல்லவும் இதை கேட்ட உடனே பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து பாட்டி சொல்கிறாங்க, அப்படியாப்பா நீ குழந்தைய பார்த்தியாப்பா, எனக்கு இந்த ஒரு வார்த்தை கேட்குறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் எங்கிட்டு என்ன நடக்குன்னா சாரதா வந்து கேட்குறாங்க காவேரி கிட்ட, ஏய் காவேரி விஜய் தம்பி எங்கடி போகிறாரு இந்த நேரத்தில் அப்படின்னுட்டு. காவேரி சொல்கிறாங்க, இல்லைம்மா பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, தாத்தா ஃபோன் பண்ணி சொன்னார், அதனாலே தான் கிளம்பி போகிறாரு அப்படின்ட்டு சொல்லவும் சாரதா கேட்குறாங்க, என்ன ஆச்சுடி அந்த அம்மாவுக்கு அப்படின்னுட்டு. காவேரி சொல்கிறாங்க, எனக்கும் தெரியலம்மா, கொஞ்சம் பிபி அதிகமாகிருச்சு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க போல், அதான் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்காங்க, அதான் இவர் கிளம்பி பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு போகிறாரு, நானும் வாரேன் அப்படின்ட்டு சொன்னேம்மா, ஆனால் என்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன் இப்போ வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு சொல்ல சாரதாவும் சொல்கிறாங்க, ஆமாடி காவேரி இந்த நேரத்தில் வயிற்றில் பிள்ளைய வச்சுட்டு அம்பட்டு தூரம் போயிட்டு வருவியா, நீ நாளைக்கு வேணால் போய் பார்த்துட்டு வாடி அவங்கள அப்படின்ட்டு சொல்லவும் கங்கா வந்துடுறாங்க. கங்கா வந்துட்டு அவங்க பேசினதை கேட்டுட்டு காவேரி கிட்ட போய், ஏய் காவேரி நீ பேசாமல் அவங்க கூடயே போய் இருக்கலாம்ல அப்படின்ட்டு சொல்ல காவேரி சொல்கிறாங்க, நானும் விஜய்கிட்ட சொல்லிட்டேன்க்கா, ஆனால் அவரை தான் பிடிவாதமாக இருக்காரு அப்படின்ட்டு சொல்ல கங்கா கேட்குறாங்க, நீ சொல்லியுமா விஜய் கேட்கல, நீ சொன்னால் விஜய் கண்டிப்பாக மறுக்க மாட்டார்ல, அப்போனா நீ சொல்லி பார்க்கலாம்ல, பாவண்டி அவங்கெல்லாம் வயசான காலத்தில் இப்படி தனியாக இருக்கணுமா, ஒரு பேரன் கூட இருக்காரு, அவங்க கூட சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு பாத்தியா அவங்களுக்கு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே காவேரிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அடுத்து காவேரிக்கு வந்து விஜய் வந்து ஃபோன் பண்ணுறாரு. அப்போ வந்து காவேரி சொல்கிறா, ஆமாம் விஜய் தாம்மா ஃபோனில் வராரு, பேசிட்டு வரேம்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசவும் விஜய் வந்து சொல்கிறாரு, காவேரி என்ன காவேரி தூங்கலையா அப்படின்ட்டு கேட்க காவேரி சொல்கிறாங்க, இல்லைங்க எனக்கு தூக்கம் வரலங்க, சரி பாட்டி எப்படி இருக்காங்க அப்படின்னுட்டு கேட்கவும் விஜய் சொல்கிறாரு, பாட்டி இப்போ பரவாயில்ல காவேரி, கொஞ்சம் பிபி வந்து அதிகமாகிருச்சான், அதனால ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டாங்க, இப்போ பாட்டி பக்கத்தில் தான் நான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்ல காவேரி சொல்கிறாங்க, நான் வேணால் பாட்டி கூட பேசவா, பாட்டிக்கிட்ட ஃபோன் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு சொல்லவும் விஜய் வந்து பாட்டிக்கிட்ட ஃபோன் தரவும், பாட்டி காவேரி பேசுகிறா கொஞ்சம் பேசுங்க அப்படின்ட்டு சொல்ல
அப்போ பாட்டிக்கிட்ட காவேரி கேட்குறாங்க, பாட்டி எப்படி இருக்கீங்க பாட்டி, உடம்புக்கு என்னாச்சு பாட்டி? காவேரி பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, பாட்டி என்னாச்சு பாட்டி உடம்புக்கு அப்படின்னுட்டு. பாட்டி சொல்கிறாங்க, எங்களுக்கு என்ன ஆனால் உனக்கு என்னம்மா, நாங்கள் எப்படி இருந்தால் உனக்கு என்ன, அதான் விஜய் தான் உன் கூட சந்தோஷமாக இருக்கானே அப்படின்ட்டு சொல்லவும், தாத்தா வந்து பாட்டிக்கிட்ட, ஏய் கல்யாணி எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிற, இந்த மாதிரி பேசாத கல்யாணி, அவளுக்கும் கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசுகிறப்போ விஜய் வந்து சொல்கிறாரு, என்ன பாட்டி நீங்கள், அவள் உங்களை நலம் விசாரிக்க பேசினா நீங்கள் இந்த மாதிரி பேசலாமா அப்படின்ட்டு சொல்லவும், அடுத்து வந்து ஃபோனை கொடுங்க பாட்டி நானே பேசுகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு விஜய் ஃபோன் வாங்கிட்டு காவேரி கிட்ட சொல்கிறாரு, காவேரி நீ எதுவும் நினைக்காத சரியா, பாட்டிக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குது அதனாலே அவங்க அப்படி பேசிட்டாங்க அப்படின்ட்டு சொல்ல, காவேரி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை இவங்க, எனக்கு தான் பாட்டி பற்றி தெரியும்ல விடுங்க அப்படின்ட்டு சொல்ல, விஜய் சொல்கிறாரு, சரி காவேரி நான் இங்கே நைட்டு ஸ்டே பண்ண போகிறேன், காலையில் தான் வருவேன் சரியா அப்படின்ட்டு சொல்ல, காவேரியும் சரிங்க நீங்கள் அங்கே இருங்க, தாத்தா பாட்டியை பார்த்துக்கோங்க, நீங்கள் பொறுமையாக வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் விடியுது. அப்போ வந்து யமுனா என்ன பண்ணுறாங்கன்னா கங்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கங்கா கேட்குறாங்க, ஏய் யமுனா என்னடி காலங்காத்தாலே ஃபோன் பண்ணியிருக்கேன், என்னடி ஏதாச்சும் விசேஷமா அப்படின்னுட்டு. அப்போ வந்து யமுனா சொல்கிறாங்க, விசேஷமா, நீ வேற சும்மா இருக்கா, நிவினோட அம்மா இங்கே வந்ததுலேருந்து எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குக்கா அப்படின்ட்டு சொல்ல, கங்கா கேட்குறாங்க, ஏய் என்னடி அந்த அம்மா என்னடி பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னுட்டு. அப்போ யமுனா சொல்கிறாங்க, அவங்க நிவின்கிட்ட என்னை டைவர்ஸ் பண்ணு, நீ தான் சந்தோஷமாக இல்லைல்ல அப்படின்னுட்டு பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்ல, கங்கா சொல்கிறாங்க, ஏய் என்னடி அந்த அம்மா இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, சரி நிவின் என்ன சொன்னார் அப்படின்ட்டு கேட்க, யமுனா சொல்கிறாங்க, நிவின் தானே ஒன்றும் சொல்லாமல் அப்படியே அமைதியாகவே இருந்துட்டாருக்கா, என்ன சொல்லனே தெரியலக்கா எனக்கும் அப்படின்ட்டு சொல்லவும், கங்கா சொல்கிறாங்க, ஏய் ஏண்டி நிவின் கூட நீ சந்தோஷமாயா இல்லையாடி அப்படின்னுட்டு. அப்போ யமுனா சொல்கிறாங்க, இல்லைக்கா எங்கள் வாழ்க்கை அப்படியே போயிட்டு தான் இருக்குது, இவங்க வந்ததுலேருந்து ரொம்ப மோசம், நிவின் வந்து சும்மா கூட என்கிட்ட உட்காந்து பேசுகிறதே கிடையாது, காலையில் போனவர் நைட்டு தான் வராரு, இந்த கேப்பில் இந்த அம்மா போய் பேச உட்காந்துக்கிறாங்க, எங்களை பேசவே விடுறது கிடையாது அப்படின்னுட்டு சொல்ல, கங்காவும் சொல்கிறாங்க, அப்போனா அவன் மாமியார் தான் உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னுட்டு. அடுத்து கங்கா சொல்கிறாங்க, மாமா இருந்தால் கூட எப்படியாச்சும் நான் நிவின்கிட்ட இதை பற்றி பேச வச்சுருப்பேன்டி, இப்போ என்ன பண்ணனே தெரியலையே அப்படின்னுட்டு அப்படியே யோசிக்கவும், யமுனா சொல்கிறாங்க, மாமா பேச்ச கேட்பார் இவர், அது மட்டும் இல்லாமல் காவேரி அக்கா சொன்னால் கூட இவர் கேட்பார் அப்படின்ட்டு சொல்லவும், அடுத்து வந்து கங்கா சொல்கிறா, அப்படின்னா சரிதாண்டி, நீ என்ன பண்ணு காவேரியை விட்டே பேச வச்சா என்ன அப்படின்ட்டு சொல்லவும், யமுனாவும் ஆமாக்கா நீ சொல்கிறது கூட சரிதான் அப்படின்ட்டு சொல்ல, அடுத்து கங்கா சொல்கிறாங்க, சரிடி நீ பேசிட்டு என்னன்னு சொல்லு சரியா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. யமுனா என்ன பண்ணுறாங்கன்னா காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. காவேரி வந்து, ஏய் யமுனா என்னடி எப்படி இருக்க, இப்போ தான் உனக்கு என் ஞாபகம் வந்துச்சா, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க, ஒரு நாளும் ஃபோனே பண்ண மாட்டியே, இப்போ என்னவா அப்படின்ட்டு கேட்கவும், யமுனா சொல்கிறாங்க, அக்கா நான் உங்ககிட்ட பேசணுங்க்கா, அதனாலே தான்க்கா ஃபோன் பண்ணேன் அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க, ஏய் யமுனா ஏதாச்சும் பிரச்சனையாடி சொல்லுடி, என்ன பேசணும் அப்படின்னுட்டு. இப்போ யமுனா சொல்கிறாங்க, அக்கா இங்கே ஒரு பிரச்சனை தான்க்கா, நிவின் அம்மா இங்கே எங்கள் கூட தானே இருக்காங்க, அவங்க நிவின்கிட்ட என்னை டைவர்ஸ் பண்ணு, அப்போ தான் நிவினோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவரை மூளைச்செலவு பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லவும், காவேரி சொல்கிறாங்க, நீ நிவின் கூட சந்தோஷமாவாடி இருக்க, அவரை போட்டு இன்னும் பாடுபடுத்திட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்ல, யமுனா சொல்கிறாங்க, அக்கா இதெல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட நடக்கிறது தானே, சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னுட்டு சொல்லவும், நிவினுக்கு என்னைய பிடிக்கலனாலும் ஆனால் எனக்கு நிவின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்க்கா, உனக்கே தெரியும்ல நிவின் மேலே எனக்கு பாசம் இருக்கிறனாலே தான் நான் அவர்கிட்ட சண்டையே போட்டுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு, நீ சொன்னால் அவர் கேட்பாருக்கா அப்படின்ட்டு சொல்ல, காவேரி சொல்கிறாங்க, ஏய் நீ தானடி அவர்கிட்ட நல்லா பேசணும், நீ பேசினா அவர் ஏண்டி இந்த மாதிரி முடிவு எடுக்க போகிறாரு, அது மட்டும் இல்லாமல் நீ நிவின் கூட சந்தோஷமாக வாழாமல் இருக்கிறனாலே தானே நிவினோட அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்க சொல்லி அவரை வற்புறுத்துறாங்க, அப்போனா உன் மேலே தானே தப்பு இருக்குன்னு அர்த்தம் அப்படின்ட்டு சொல்ல, யமுனா சொல்கிறாங்க, ஆமாக்கா இத்தனை நாள் எனக்கு எதுவுமே புரியவே இல்லை, அவர் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு தான் இருக்கோங்கிற தைரியத்தில் இருந்துட்டேன், இப்போது இவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறப்ப தான் எனக்கே தெரிய வருது நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னுட்டு.
இனி இந்த மாதிரிலாம் நடக்காதுக்கா, நீ வேணா நிவின்கிட்ட பேசுக்கா அப்படின்ட்டு சொல்ல காவேரி சொல்கிறாங்க, நான் தான் எத்தனையோ வாட்டி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்டி யமுனா, நீ கேட்குற மாதிரி கேட்குற, அடுத்து மறுபடியும் முதல்லே பண்ணுற மாதிரி ஆரம்பிச்சிடுற. இப்போவும் உனக்காக நான் வந்து பேசுகிறேன், மறுபடியும் இதே மாதிரி ஏதாச்சும் பண்ணேன்னா எனக்கு தெரியாதுடி அப்படின்ட்டு சொல்ல யமுனா சொல்கிறாங்க, இனி இந்த மாதிரிலாம் நடக்காதுக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு யமுனா வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. அங்கிட்டு என்ன நடக்குன்னா நிவினோட அம்மா வந்து நிவின்கிட்ட போய் பேசுகிறாங்க. என்னப்பா நான் சொன்னேனே யமுனாவை டைவர்ஸ் பண்ணுறியா அப்படின்ட்டு சொல்ல நிவின் வந்து ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருக்கும். நிவின் அம்மா கேட்குறாங்க, இங்கே பாருப்பா நிவின், உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. நல்லா இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கோப்பா, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சவங்கெல்லாம் வாழ்க்கையில் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் நீ தான் பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிட்டு இந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்க. சரி வந்தவ தான் உன்னை புரிஞ்சு நடந்துப்பான்னு பார்த்தா அவன் என்னடான்னா உன்கிட்டயே நல்லபடியாக பேசவும் மாட்டக்கா. அதனால தான்ப்பா நான் சொல்கிறேன், நீ கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான்ப்பா எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லவும், அப்போ என்ன நடக்குன்னா நிவின் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து காவேரி கிட்டே இருந்து நிவினுக்கு ஃபோன் வருது. நிவின் வந்து அம்மா இருமா ஒரு நிமிஷம் பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வெளியில் வந்து பேசவும், என்ன காவேரி அப்படின்ட்டு கேட்க காவேரி சொல்கிறாங்க, நிவின் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் கோயிலுக்கு வர்றீங்களா அப்படின்ட்டு கூப்பிடவும் நிவின் வந்து சொல்கிறாரு, சரி காவேரி நான் இப்போ வாரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. அடுத்து வந்து நிவினோட அம்மா கேட்குறாங்க, என்னப்பா நான் சொன்னது யோசிக்கிறியா அப்படின்ட்டு. நிவின் சொல்கிறாரு, அம்மா கொஞ்சம் யோசிக்க எனக்கு டைம் கொடுமா, நான் இப்போ வெளியில் போகிறேன் சரியா அப்படின்ட்டு சொல்லிட்டு நிவின் வந்து கிளம்பி வந்துடுறாரு. யமுனா என்ன பண்ணுறாங்கன்னா நிவின் கிளம்பிடுறத பார்த்துட்டு யமுனாவும் பின்னாடி வந்து கிளம்பிடுறாங்க. காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. விஜய் வந்து கேட்குறாரு, காவேரி காவேரி நான் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன், இப்போ கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் வீட்டுக்கு வராதிங்கங்க, நான் ஒரு விஷயமா வந்து இந்த பக்கத்தில் இருக்கு இல்லையா கோயில், அங்கே வந்திருக்கேன், நீங்கள் அங்கே வந்துடுறீங்களா அப்படின்ட்டு சொல்ல விஜய் வந்து கேட்குறாரு, என்ன காவேரி திடீர்னு கோயிலுக்கு, அதுவும் நான் இல்லாமல் வந்திருக்கேன் அப்படின்னுட்டு. காவேரி சொல்கிறாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க, அடுத்து மற்றதெல்லாம் பேசலாம் அப்படின்ட்டு சொல்லவும் விஜய் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. காவேரி அப்படியே கோயிலில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் விஜய் வந்துடுறாரு. விஜய் வந்து கேட்காரு, என்ன காவேரி கோயிலுக்கு வர சொல்லியிருக்க, என்னம்மா அப்படின்ட்டு கேட்கவும், இல்லைங்க யமுனா வந்து ஃபோன் பண்ணியிருந்தா, அவர் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க அப்படின்ட்டு சொல்ல விஜய் வந்து சொல்கிறாரு, என்னவா அவளுக்கு அப்படின்ட்டு கேட்க, அப்போது காவேரி சொல்கிறாங்க, இல்லைங்க நிவினோட அம்மா இருக்காங்கல்ல, நிவின்கிட்ட யமுனாவை டைவர்ஸ் பண்ணு அப்படின்னுட்டு சொல்லியிருக்காங்க போல், இதை வந்து யமுனா கேட்டிருக்கா, அதான் எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டு பேசினா அப்படின்ட்டு சொல்ல விஜய் சொல்கிறாரு, உனக்கே தெரியும் காவேரி நிவின் வந்து எவ்வளோ வருத்தப்படுறாரு அப்படின்னுட்டு, அவருக்கு நிம்மதியே இல்லையே காவேரி, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல நம்ம வந்து நிவினுக்கு இந்த கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே கூடாது, அவர் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்காரு அப்படின்ட்டு நான் சொன்னேன்ல அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னது சரிதாங்க, ஆனால் நிவினோட மனசில் யமுனா இருக்காளான்னு எனக்கு தெரியல, ஆனால் யமுனாவோட மனசில் நிவின் தான் இருக்காரு, அதை அவளே என்கிட்ட சொன்னா, அதனாலே நானும் சொல்லி பார்த்துட்டேன், நீ நிவின் கூட நல்லா இருந்தால் தாண்டி உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், இல்லைன்னா இப்படி தான் இடையில வந்தவங்க ஏதாச்சும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க அப்படின்ட்டு சொன்னதுக்கு யமுனாவும் நான் இனிமேல் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு அவள் சொல்லியிருக்கா அப்படின்ட்டு சொல்லவும் விஜய் சொல்கிறாரு, நீ சொல்கிறது சரிதான் காவேரி, ஆனால் வந்து நிவின் மனசில் நிம்மதியாக இல்லாதப்போ அவர் எப்படி சேர்ந்து வந்து வாழ்வார் அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி வந்து நான் வேணா பேசி பார்க்குறேங்க, இனி இந்த மாதிரி நடக்காது அப்படின்ட்டு யமுனா சொல்லியிருக்கா அப்படின்னுட்டு நிவின்கிட்ட சொன்னால் அவர் புரிஞ்சுப்பார்ல அப்படின்ட்டு சொல்லவும் விஜய் சொல்கிறாரு, நீ சொன்னால் நிவின் வந்து கேட்கத்தான் செய்வார், ஏதோ காவேரி நீ சொல்கிற பார்க்கலாம் என்ன நடக்குன்னு அப்படின்ட்டு சொல்கிறப்போ கரெக்டாக வந்து நிவின் வராரு. நிவின் வந்த உடனே கேட்குறாரு காவேரிக்கிட்டேயும் விஜய்கிட்டையும், என்ன ரெண்டு பேரும் என்கிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டீங்க, என்ன ஆச்சு காவேரி, என்ன பேசணும் அப்படின்ட்டு கேட்கவும் காவேரி சொல்கிறாங்க, ஆமாம் உங்ககிட்ட பேசணும் நிவின், அதான் எப்படி பேசுகிறது அப்படின்னு தெரியல அப்படின்ட்டு இழுக்கிறாங்க. அப்போ நிவின் சொல்கிறாரு, நீ பேசு காவேரி, என்ன பேசணும்னு சொல்லு அப்படின்ட்டு சொல்லவும் அப்போ காவேரி சொல்கிறாங்க, உங்கள் லைஃப்பை பற்றி தான் நாங்கள் பேசணும் அப்படின்ட்டு சொல்ல நிவின் கேட்குறாரு, ஏன் லைஃபுக்கு என்ன காவேரி அப்படின்ட்டு கேட்க காவேரி சொல்கிறாங்க, விஜய் சொன்னார் யமுனாவால் உங்களுக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னுட்டு,
அப்படின்ட்டு சொல்ல நிவின் சொல்லாரு, இது தெரிஞ்ச விஷயம் தானே காவேரி, இதை பேசத்தான் நீ இவ்வளோ தூரம் என்னை கூப்பிட்டியா அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி சொல்லாங்க, அது மட்டும் இல்லை, யமுனாவை பற்றியும் தான் பேசணும் அப்படின்ட்டு சொல்ல கரெக்டாக வந்து யமுனாவும் உள்ளே வந்துடுறாங்க கோயிலுக்குள்ளே. அப்போது காவேரி வந்து வாடி யமுனா அப்படின்ட்டு கூப்பிட நிவின் வந்து யமுனாவை அப்படியே பார்க்குறாரு. விஜயும் வந்து வா யமுனா அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. அடுத்து யமுனா அந்த பக்கம் நிற்கிறாங்க, நிவின் இந்த பக்கம் காவேரி நிவின் கிட்ட சொல்கிறாங்க, யமுனா எவ்வளோ தப்பு பண்ணியிருப்பா, ஆனால் மன்னிச்சிருங்க நிவின் அப்படின்ட்டு சொல்ல நிவின் சொல்கிறாரு, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் காவேரி, தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தா மன்னிக்கலாம், ஆனால் தெரிஞ்சு பண்ணதே பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி மன்னிக்கிறது அப்படின்ட்டு கேட்கவும் காவேரி சொல்கிறாங்க, யமுனாவை நீங்கள் டைவர்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொன்னதா என்கிட்ட யமுனா சொன்னாலே அப்படின்ட்டு கேட்கவும் நிவின் சொல்கிறாரு, அதை பற்றி நான் இன்னும் யோசிக்கலை, ஆனால் இவ பண்ணுறதை பார்த்தா கண்டிப்பாக எனக்கே ஒரு கட்டத்தில் டைவர்ஸ் பண்ணிடலாமோ அப்படிங்கிற மாதிரி வருது அப்படின்ட்டு சொல்ல யமுனா சொல்கிறாங்க, நான் என்னங்க பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணேன், நீங்கள் ஏன் என்னையே எப்போ குத்த சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லவும் நிவின் சொல்கிறாரு, பாத்தியா காவேரி, பார்த்தல எப்படி பேசிட்டு வரான்னு பார்த்தல, ஒரு மனுஷங்கிட்ட எப்படி பேசணும்னு கூட அவளுக்கு தெரியலை, இப்போ எப்படி பேசுகிறா பார்த்தல அப்படின்னு சொல்ல காவேரி சொல்கிறாங்க, ஏய் யமுனா சும்மா இருக்க மாட்டேன், அதான் நான் பேசிட்டு இருக்கல, வாயை மூடு அப்படின்ட்டு சொல்ல விஜயும் பேச ஆரம்பிக்காரு, பிரதர் நீங்கள் ஏதோ ஒரு முடிவை எடுக்க போகிறீங்கன்னு தெரியுது, அது கொஞ்சம் நல்லா யோசித்து எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல நிவின் வந்து சொல்கிறாரு, இந்த முடிவு என் கையிலலாம் இல்லை பிரதர், இவ தான் என்னை வந்து அந்த முடிவை எடுக்கிற மாதிரி பண்ணிடுவா போல அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி சொல்கிறாங்க, இனி யமுனா இந்த மாதிரி எதுவும் பேச மாட்டா, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க நிவின் அவளை அப்படின்னுட்டு மன்னிப்பு கேட்கவும், நாங்களும் உங்கள் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற கில்ட்டியில் தான் இருக்கோம், நேற்று கூட நானும் விஜயும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு சொல்ல இதை கேட்ட உடனே நிவினுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அடுத்து காவேரி சொல்கிறாங்க, ஏய் மன்னிப்பு கேடி நிவின் கிட்ட அப்படின்னு சொல்ல யமுனாவும், சாரி நிவின் என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் இந்த மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லவும் நிவின் வந்து மனசுலேயே நினைக்காரு, ஆமாம் இவ தானே, இவளுக்கு மன்னிப்பு ஈஸியாக வந்து கேட்க தெரியும், ஆனால் அதே மாதிரி நடந்துக்குமான்னா நடந்துக்க மாட்டான், இப்போ ஒரு வாட்டி அதுக்கப்புறம் வேறு மாதிரி பேசுவான் அப்படின்ட்டு சொல்லிட்டு மனசுலேயே நினச்சிட்டு இருக்க இந்த எபிசோட் வந்து அப்படியே முடியுது.